Hi everyone, வணக்கம். நான் சுபி ராகுல். நான் ஒரு ஸ்கின் கேர் பிளாகர். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸ்கின் கேர் ரூட்டீன்ஸ், டிஐஒய்ஸ், ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என்னோட சேனலில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஆர்டினரியோட மல்டிபெப்டைட் ஹேர் சீரம் பற்றின ரிவ்யூ. இந்த ஹேர் சீரம் உங்களுக்கு 30 ml 1250 rupeesக்கு கிடைக்குது அண்ட் 60 ml 2000 rupeesக்கு கிடைக்குது. ஸோ டு ஸ்டார்ட் வித் எப்போவுமே சின்ன பாட்டில் வாங்கி அது நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா பெரிய பாட்டில் வாங்குறது பெட்டர் இல்லை. அதனால நான் இது வாங்கினேன் அண்ட் சோஃபார் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், மோர் தென் half a bottle. இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு கான்சென்ட்ரேட்டட் சீரம் ஃபார் ஹேர் தட் லுக்ஸ் திக்கர், டென்சர், ஃபுல்லர் அண்ட் ஹெல்த்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முடி ரொம்ப திக்காக, டென்ஸாக, ஹெல்த்தியாக, பார்க்கவே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது எல்லா விதமான ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும் அண்ட் எல்லா விதமான ஸ்கேல்ப் லைக் இச்சியான ட்ரை ஸ்கேல்ப்லேருந்து ஆயிலியான ஸ்கேல்ப் வரைக்கும் எல்லா விதமான ஸ்கேல்ப் டைப்ஸ் அண்ட் எல்லா விதமான ஹேர் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கஃபைனும் மல்டிபிள் ட்ரைபெப்டைட்ஸும். இதை தவிர ரிடென்சில், அனகெயின், ப்ரோகாப்பிள் மாதிரியான ஹேர் க்ரோத் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிற சில இன்கிரீடியன்ஸும் இதில் இருக்கு. ஸோ இதை பற்றின என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இது நான் மோர் தென் half a bottle யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இவ்வளோ யூஸ் பண்ணாலும் இட் ஹார்ட்லி டுக் 2 months. அதாவது 2 மாதத்துக்கு உள்ளதான் இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சே இருக்கும். பட் ஒரு தடவையும் நான் இவ்வளோ see this is how much I take. நான் வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ வீக்லி thrice எனி 3 days லைக் எப்போல்லாம் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ, ஃப்ரெஷ் ஹேர், ஃப்ரெஷ் ஸ்கேல்ப் இருக்கும், அப்போல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் பெனிஃபிஷியல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஸ்கேல்பில் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க. சீரமோட பம்பை டைரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் வச்சு ட்ராப்லெட்ஸாக விடுறத விட இந்த மாதிரி கையில் எடுத்து இதை மசாஜ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக. திஸ் இஸ் மோர் ஹைஜீனிக். இங்கே நான் ஏன் ஸ்கேல்ப்க்கு ஒரு பம்ப் அளவுக்கு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இதை நான் முதல்ல 3 தடவை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு இனிஷியலாக எனக்கு எந்த விசிபிள் டிஃப்ரென்ஸுமே தெரியல. இட் வாஸ் ஆல் தி சேம். ஜஸ்ட் தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து என் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன் நைட்டு அப்படிங்கிற அளவில் தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படி ஒன்றும் விசிபிளாக ரிசல்ட் தெரியல பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஓவர் நைட் மிராக்கிள் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லாகவே திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அடுத்த வாரமும் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது 2 வீக்ஸில் 2.5 வீக்ஸ்லேயே கீழே தர ஃபுல்லாக என்னோட முடி அவ்வளோ கொட்டி கிடக்கும். ஸோ இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ குட் சி விசிபிள் டிஃப்ரென்ஸ். தரையில் என்னோட முடி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ பேசிக்லி இட் ரெடியூஸ்ட் ஹேர் ஃபால். அண்ட் அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது 1 மாசத்துல ஐ குட் சி சோ மெனி பேபி ஹேர். நிறைய பேபி ஹேர் இருந்தது. பழைய நீளமான முடியெல்லாம் தின்னாவே இருந்தாலும் மேலே குலுகுலுன்னு நிறைய முடி, குட்டி குட்டியா நிறைய பேபி ஹேர் இருந்ததுனால ரொம்ப அடர்த்தியா ஃபுல்லரா இருக்கிற மாதிரி இருந்தது என்னோட ஹேர். ரிமெம்பர், இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, டோட்டலி நான் ஸ்பான்சர்ட், ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ தான். இதை நான் காசு கொடுத்து வாங்கி என்னோட முடியல இது எப்படி வேலை செஞ்சது, என்னோட ஸ்கேல்ப்ல இது எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறத வச்சு நான் என்னோட ரிவ்யூவை இங்க கொடுக்குறேன். ஸோ 1 month into it நிறைய பேபி ஹேர் பார்த்தேன் அண்ட் நிறைய ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆயிருந்தது. ஸோ இது கண்டிப்பா ஹேர் க்ரோத் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும், முன்னாடிலாம் என்னோட முடி இவ்வளோ நிறைய எனக்கு குட்டி குட்டி ஹேர் இருக்குல்ல. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் விசிபிள். நிறைய குட்டி குட்டியா என்னால் ஹேர் பார்க்க முடியுது. ஸோ இது 1 மாசத்தோட கதை. அண்ட் இதை நான் தொடர்ந்து 2 மாசமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்ல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 1 month நிறைய பேபி ஹேர் பார்த்தேன் அண்ட் நிறைய ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருந்ததையும் பார்த்தேன் என்னோட வீட்டில் கீழே தரையில. ஸோ 2 மாசமா தொடர்ந்து யூஸ் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹேர் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதாவது லென்த்து நல்லா வளர்ந்துருக்கு. என்னோட 2 மாசம் பழைய வீடியோ இல்லை 1 மாசம் பழைய வீடியோ கூட எடுத்து பாருங்க. என்னோட ஹேர் இந்த அளவுக்கு லாங்கா இருக்காது. See, I'll just show. இந்த அளவுக்கு லாங்கா இருக்காது. இது வரைக்கும் தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்த ஹேர் கடகடான லாஸ்ட் 1 monthல ஒன்னே தான் கன்சிஸ்டண்டா வாரத்துக்கு 3 தடவை அப்படிங்கிறது ரொம்ப ரிலீஜியஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணப்போ டெஃபினட்டா ஹேர் நல்லாவே லென்த் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஐம் நாட் லையிங். என்னோட கொஞ்சம் பழைய வீடியோஸ், 1 மாசம் முன்னாடி எடுத்த வீடியோ, 2 மாசம் முந்தின வீடியோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் இந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ ஒரு அந்த திக்னஸ், எஸ்பெஷலி பழைய ஹேரை விடுங்க, பழைய ஹேர் இன்னும் தின்னா இருக்கு கீழே. பட் இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற ஹேர்
நல்லா திக்கா இருக்கு. ஸோ லெட்ஸ் சி நான் இந்த பாட்டில் காலி பண்ணும்போது இது எந்த அளவுக்கு லாங்கா இருக்கு, எந்த அளவுக்கு என் முடி இன்னும் திக்கா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹாஃப் அ பாட்டில் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஹேர்ல இது எப்படி வேலை செஞ்சது, என்னோட ஸ்கேல்ப்ல இது எப்படி வேலை செஞ்சது, ஹேர் ஃபால்ல எனக்கு பர்சனலா இது எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு, அண்ட் ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குவிக்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஹேர் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுங்க. அதை விட கம்மியாகவும் வேண்டாம், ஆனா அதை விட அதிகமாகவும் வேண்டாம். டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட், இதை ஏஎம் பிஎம் எப்போ வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் பர்சனலி ஐ வுட் சே தலை குளிச்ச அன்னைக்கு நைட் உங்களோட ஹேர் ஸ்கேல்ப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் அப்போ உங்களுக்கு ஸ்கேல்ப்ல எந்த விதமான பில்டப்பும் இருக்காது, ரெசிடியூஸ் இருக்காது, பில்டப்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, பொல்யூஷன், டேண்ட்ரஃப். அந்த மாதிரி டைம்ல நைட் டைம்ல இதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு, அண்ட் அப்படியே லூஸா டைப் பண்ணிட்டு விட்டுருங்க. டே டைமை விட நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இட் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அடுத்த பாயிண்ட், நீங்க நைட் இதை அப்ளை பண்றீங்கன்னா காலையில தலை குளிக்கணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க பாட்டுக்கு நார்மலா உங்க ஹேரை டைப் பண்ணிட்டு போகலாம். யூ நீடன்ட் வாஷ் எவ்ரி சிங்கிள் டே. நீங்க ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ண ஹேர்ல சுத்தமான ஸ்கால்ப்ல தான் இதை அப்ளை பண்றீங்க. ஸோ மறுபடி நீங்க தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா தலையில அப்ளை பண்ணா போதும். அதை இமீடியட்டா வாஷ் பண்ணி எடுத்துடணும், ரின்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அடுத்த பாயிண்ட், நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நைட் அப்ளை பண்ணோம்னா அடுத்த நாள் நம்ம தலையில எண்ணெய் தேய்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாராளமா தேய்க்கலாம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷா நம்ம ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு நைட் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ல கண்டிப்பா எண்ணெய் வைக்க தான் போறோம். ஸோ நான் யூஸ்வலி இது வச்சாலும் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ எனக்கு எப்போ தேவைப்படுதோ, எப்போ என் முடி என்னோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் பாட்டுக்கு தலையில எண்ணெய் வைப்பேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் see to that ஆல்ரெடி ரொம்ப ஆயிலியா இருக்கிற ஸ்கேல்ப்ல இதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்கின் கேர் மாதிரி தான் ஹேர் கேரும், இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்கேல்ப் டைப், எல்லாரோட ஹேர் டைப்புமே இது சூட் ஆயிருக்கு சோஃபார். பட் யாருக்காச்சும் இச்சியான ஸ்கேல்ப்ல இது இன்னும் இச்சியா ஆக்குது, இல்ல எரியுது, இது சூட் ஆகல, ஹேர் ஃபால் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டிஸ்கார்ட் யூசிங் திஸ். ஸோ பர்சனலா இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதா, நான் திரும்பி இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் செம்ம ஹிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு இந்த 2 மாசத்துல யூஸ் பண்ணதுல. அண்ட் கண்டிப்பா இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த சின்ன பாட்டில் 1250, இதை விட 60 ml எனக்கு 2000 rupeesக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா நான் அதை தான் வாங்க போறேன். மீன்வைல் விஷ்காரோட ஹேர் சீரமும் இதுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குது, அதுவும் இம்மென்ஸான ஹேர் க்ரோத் கொடுக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய பாக்குறேன். ஸோ ப்ராபப்ளி அது எப்படி இருக்கு அப்படின்னு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா எது பெஸ்ட்டோ அதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். நீங்க இந்த ஹேர் சீரம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இது பர்சனலா செட் ஆச்சா அப்படிங்கறத எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி விஷ்காரோட ஹேர் சீரம் நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வாட் வுட் யூ சஜஸ்ட் மீ? இதோட பிகர் வெர்ஷனை நான் வாங்கட்டுமா, இல்ல விஷ்காரோட ஹேர் சீரமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எது பெட்டர்னு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத எனக்கு கீழே சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Subi Rahul.